சேலம் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான நன்னடத்தை விதிகள் முழுமையாக பின்பற்றப்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் கூறும்போது, சேலம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. பறக்கும் படை மற்றும் அதை சார்ந்த குழுக்கள் 22 குழுக்கள் 11 சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கு. தேர்தல் நன்னடத்தை விதிகளுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் என்ன செய்யணும், 48 மணி நேரத்தில் என்ன செய்யணும், 72 மணி நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அந்த விஷயங்களும் இப்போ நடைபெற்று வருது. ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் தான் அவங்க இருக்காங்க. பொதுமக்கள் அவங்களோட புகார்களோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களோ குறித்து தேர்தல் தொடர்பான விஷயங்களை கேட்கறதுக்காக 1950 அப்படிங்கிற ஒரு தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்குறோம். விஜில்னு ஒரு ஆப்பும் எல்லாருக்கும் அதை பற்றியான விஷயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பம் 100 டிகிரியை தாண்டி பதிவாகி வருகிறது. பகல் நேரத்தில் அனல் காற்று வீசும் நிலையில் இரவிலும் காற்றின் ஈரப்பதம் குறைந்து வெம்மையான சூழல் நிலவுகிறது. இதனால் மக்கள் வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இளநீர், குளிர்பானங்கள் அருந்துவது, குளிர்ந்த நீரில் குளிப்பது, வீடுகள், அலுவலகங்களில் குளிர்சாதன அறையில் இருப்பது என பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ள குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் வன விலங்குகள், பறவைகள் வெயிலினால் பாதிக்கப்படாமல் இருக்க வனத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மயில்களுக்கு பனி போல நீர் தெளிப்பு, விலங்குகளுக்கு நீர்ச்சத்து மிக்க உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புள்ளிமான், கடமான் உள்பட விலங்குகளுக்கு தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் உணவாக கொடுக்கப்படுகின்றன. வன உயிரியல் பூங்காவில் மயில் மற்றும் அரிய வகை வெள்ளை மயில் ஆகியவை இருக்கும் நிலையில் அவை வெயிலால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நீரை பனி போல தெளிக்கும் ஸ்ப்ரேயர் இயந்திரம் பொருத்தப்பட்டு வெயில் நேரத்தில் மயில்களுக்கு நீரை பனி போல தெளிக்கப்படுகிறது. இது பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்களை கவர்ந்திருப்பதாக இருக்கிறது. இதனிடையே பூங்காவில் புள்ளிமான், கடமான், சாம்பார் மான் ஆகியவை அதிக எண்ணிக்கையில் இருக்கும் நிலையில் அவற்றுக்கு வெயில் நேரத்தில் இளைப்பாற வசதியாக இயற்கை பொருட்களால் ஆன நிழற்குடில் அமைக்கப்பட்டுள்ளது. வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் மான்கள் இந்த நிழற்குடிலை தேடி அமர்ந்து இளைப்பாறுகின்றன. இதேபோல விலங்குகள், பறவைகள் அனைத்துக்கும் போதுமான அளவில் குடிநீர் இருப்பதை பூங்கா பணியாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார். தண்ணி அதிகமாக அந்த என்க்ளோசரில் தெளிக்கிறதன் மூலமாக அந்த என்க்ளோசர் குறைந்த வெப்பநிலைக்கு வச்சிருக்க முடியுது. அதனால சாம்பார் நீரும் ஸ்பாட் நீரும் ஒரு நல்ல ஒரு வெப்பநிலையில் இருக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்கு ஏற்றவாறு அந்த ஒரு என்க்ளோசர் நம்ம பராமரித்து வருகிறோம். கூடவே டயட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அதிகமாக உள்ளக்கூடிய ஃப்ரூட்ஸுகளையும் அல்லது உணவுகளையும் நம்ம அடிஷனலாக சேர்க்குறோம். குறிப்பாக வாட்டர் மிலானு, மஸ்க் மிலான், வெள்ளரிக்காய் இது போன்ற சில உணவுகள்லாம் நம்ம சேர்த்து வருகிறோம். மயில் போன்ற என்க்ளோசர் சம்மரில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய உயிரினமாக அதுவும் இருக்குது. அதனால் அங்கே ஃபாகர் மாதிரி அது மிஸ்ட் மாதிரி உருவாகக்கூடிய அமைப்புகள்லாம் நம்ம அமைத்து செயல்படுத்தி வருகின்றோம். வேகமான நகரமயமாக்கல் காரணமாக வீடுகள் நிறைந்த கான்கிரீட் காடுகளாக நகரங்கள் மாறிவிட்ட நிலையில் பறவைகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஏரி, குளம், குட்டை, கண்மாய் என தமிழரின் நீர் மேலாண்மை இன்றில்லை. கடுமையான கோடையில் இருக்கும் நீர்நிலைகளே வறண்டுவிடும் நிலையில் இல்லாத நீர்நிலைகளை எங்கே சென்று தேடுவது என்ற கவலை நம்மை விட பறவைகளுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. மழைக்காலங்களில் ஓரளவிற்கு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பறவைகளும் சிறு விலங்கினங்களும் கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளால் சிரமப்படுகின்றன. இந்நிலையில் குரலற்றோர்களுக்கான குடிநீர் என்ற தன்னார்வ அமைப்பின் சார்பில் இலவசமாக சிறிய அளவிலான தண்ணீர் தொட்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு சில வினாடிகள் ஒதுக்கி தண்ணீர் வைத்தால் பல லட்சக்கணக்கான பறவைகளை காப்பாற்ற முடியும் என வேண்டுகோள் விடுக்கிறார் தன்னார்வலர் வித்யா. நம்ம தண்ணி வச்சோன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு போய் அந்த இரையை தேடுறதுக்கான ஒரு சக்தியாவது அந்த தண்ணி அவங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு பறவைக்கும் அந்த உயிர் காக்கிற ஒரு விஷயமா இது இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாமளும் ஏதோ ஒரு விதத்துல பிறந்திருக்கிற இந்த பூமிக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம், ஏதோ ஒன்று திருப்பி கொடுக்குறோம், நம்மளால ஆனதை திருப்பி கொடுக்குறோம். இந்த பறவைகள் வாழ்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தண்ணி வைக்கிறது நமக்கு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. ஆனா அதனால பல உயிர்கள் வாழுது அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாவும் இருக்கும். ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய செயல். 4-5 வருடங்களாக பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுமதி பறவைகளின் செயல்பாடு மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார். வாட்டர் பவுல் எல்லாம் வாங்கி அனிமல்ஸுக்கு, டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வச்சு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா மத்தியான நேரத்தில் குருவிங்க இதில் உட்காந்து தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை, அதில் அது குளித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணும். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.